ஏன் எனக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டா இருந்தாரியா, இருந்தனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையா அப்படின்னா அவரால் பாவம் கைடன்ஸா இருக்க முடியல. உங்க அப்பா உனக்கு ரெடியா இருக்கலாம், உங்க அண்ணன் உனக்கு ரெடியா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு ரெடியா இருக்கலாம், அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும். ஆனா யாரால கைட் பண்ண முடியும்? கடவுளால மட்டும்தான் கைட் பண்ண முடியும். அப்ப நான் சொல்ற கடவுள்ன்ற ஒரு பேர் வந்தாலே கண்டிப்பா ரிப்பீட்டேட்டிவ். அப்ப ஏதாவது ஞாபகம் வந்துடும். கிறிஸ்டியனுக்கு தனியா ஒரு கடவுள் கிடையாது, இஸ்லாமுக்கு தனியா ஒரு கடவுள் கிடையாது. இல்ல நாங்களாம் முருக பக்தர், நாங்களும் புத்திஸ்ட், புத்தருக்குன்னு தனியா ஒரு கடவுள் கிடையாது. திருவண்ணாமலை, வெள்ளூர், காஞ்சிபுரம் அங்க போனீங்கன்னா சிவன் கோயில் சிம்பிளா சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருது. அந்த சிவனுக்கு பேர் என்ன? பீட்டரா? சொல்லுங்க. சையதா? ப்ரோவா? அந்த சிவன் பேர் என்ன? என்ன பேருமா? ஏகாம்பரேஸ்வரர். என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுக்கு நிகர் யாரும் இல்ல, இவனை தவிர்த்து எவனுமே இல்லை. அவன் எங்க இருக்கான்? உனக்குள்ளே இருக்கான்னு சொன்ன ஒரு இடம் தான் அது. அது கோயிலா இல்ல உனக்கான ஞானம் கிடைச்ச இடமா?